வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நம்ம எலும்பு தேய்மானத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேஜஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். 4 வகையான ஸ்டேஜஸ் நம்ம நீக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜஸ்க்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் நார்மலாகவே நம்ம ஒரு மெடிக்கேஷன் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக கொஞ்சம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, ரொம்ப உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நார்மல் வாக்கிங், ஜாகிங் அதெல்லாமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது ஒபிசிட்டி, டயட் கண்ட்ரோல், நம்ம சுகர் கண்ட்ரோல், நம்ம சுகர் ஃபுட்ஸு, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே கட் டவுன் பண்ணிவிட்டு கார்ப்ஸை கட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமல் பண்ணும்போது நம்மளோட வெயிட் வந்து கம்மியாகும். ரெண்டாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட பாடி அது நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றத நம்ம போகிறோம். ஸோ அகெயின் நம்ம வந்து இப்போது ரொம்ப பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு தேவைப்படாது. ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸாக டைப் 2 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துருக்குது இப்போது நியூவராக. ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாகவே நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 1-2 மந்த்ஸ்லேயே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம லைஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், டயட் மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், நம்ம லைஃப் ஸ்டைலாகவே நம்ம அதை மாற்றிக்கிட்டால் நம்ம ஃபர்தராக நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப் வந்துட்டு ரொம்பவே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன சொல்கிறோமோ அதையே தான் நம்ம திரும்பியும் அதை அப்படியே நம்ம இதுலேயுமே நம்ம ஃபர்தராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வாக்கிங் போயிட்டுருக்குறோம். நான் டெய்லி 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போவேன் சார், 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன், இருந்தாலும் எனக்கு தேய்மானம் வருது அப்படின்றது வந்து பல வகையான காசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட வாக்கிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. ஸோ அவங்களோட எவ்வளோ பெயின் முடியுது, எவ்வளோ பெயின் இல்லாமல் எவ்வளோ நடக்க முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக நடந்துட்டு போயிட்டு வரலாம். பட் ஆனால் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. புதுசாக நான் இப்போ தான் மூட்டு பிரச்சனை ஆரம்பிக்குது, தேய்மானம் ஆரம்பிக்குது, நல்லா வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இன்னும் அதிகம்தான் படுத்துமே தவிர அதனால் பெருசாக பெட்டர்மெண்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம். பிஆர்பி பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அது மூலயமா நம்ம அதே மாதிரி பிமேக் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம செலுத்தும் போது அந்த கார்ட்லேஜோட டேமேஜ் எல்லாமே சரி பண்ணும். உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் ஏதாச்சும் மைல்டாக டேமேஜ் இருந்தாலும் அதுவுமே சரி பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டேஜ் 2 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்டேஜ் 3 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றப்போ வந்து நம்மளோட தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதிகமாகும்போது நம்ம என்ன ஆகும்னா, அந்த கார்ட்லேஜோட டேமேஜும் நல்லா அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்கிற மெனிஸ்கஸ் வந்து ரொம்ப தின்னாகிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலும்பும் நல்லாவே டச் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பெயின் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹார் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா ஹையலரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன், ஜெல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலயமாவும் உங்களுக்கு செலுத்தும் போது உங்களுக்கு அந்த ஜெல் வந்து உங்களுக்கு அந்த கார்ட்லேஜ், அந்த மெனிஸ்கஸ்க்கு உண்டான ஃபங்க்ஷன், ஷாக் அப்சர்வர் அதுக்குண்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது கொஞ்சம் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு 1 to 1.5 years வரைக்கும் உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்க முடியும். அண்ட் உங்களோட பண்ணும்போது சேம் டைம் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பெயின் ஃப்ரீயாகவே இருக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்தால்தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ தான் வந்து கால் வளைய ஆரம்பிச்சிடும், உங்களால் நிற்க முடியாது. படுத்திருக்கும்போது இந்த பெயின் இருக்கும்போது தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அது வந்து பெரிய மேஜர் சர்ஜரி, அது வந்துட்டு இனிஷியலாக எடுத்த உடனே நம்ம நார்மலாகவே மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சுனாலே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அப்படின்றது இப்போ கிடையாது. ஸோ இத்தனை ட்ரீட்மெண்ட்டை தாண்டி நம்ம இதெல்லாமே மிஸ் பண்ணவங்க, இதெல்லாமே சரியாக எடுத்துக்கலை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணலை, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ பண்ணுறோம்.
நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்கலாம். அண்டு 2-3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சர்ஜரி பண்ணுறதுனால. பட் மற்றபடி அவங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக அவங்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ணலாம். தேங்க்யூ.